ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டான ஐஎன்எம் டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஸோ குரோனலாஜிக்கல் ஆர்டர் படி தான் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். ஸோ காலகட்டம் வாரி அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள், ஸோ அப்படி படித்தா தான் அந்த ஒரு செயின், அந்த ஒரு சீக்வன்ஸ் புரியும். ஸோ வரிசையாக படிக்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்படி தான் எழுதிட்டு வந்திருக்கேன். ரெண்டாவது, ஸோ மார்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறப்ப மார்க் தான். ஸோ அதே நேரத்தில் கான்செப்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணிடணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ மூணாம் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து காந்திய காலகட்டத்துக்கு முன்னாடி. ஸோ அதில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்லேருந்து, ஸோ ஐரோப்பியர்களுடைய வருகையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஐரோப்பியர்களுடைய வருகை அப்படின்னு பார்க்குறப்ப போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, டச்சு, பிரிட்டிஷு, ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ அதில் பிரிட்டிஷுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா போர்கள். ஸோ போர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஐரோப்பியர்களுக்கும் மற்றவங்களுக்கும், ஸோ எப்படி கொடுத்துருக்கேன், டேஷ் அண்டு பிரிட்டிஷ், அதில் ஐரோப்பியர்கள், ஸோ எல்லா ஐரோப்பியர்களுக்கும் மற்ற யாருக்கும் நடந்த போர். இந்த பக்கம் ஐரோப்பியர் இருப்பாங்க, இந்த பக்கம் வேற யாரோ இருக்காங்க. ஸோ அந்த போர்களை எல்லாத்தையுமே படிக்கணும் ஒன்று. அதற்கப்புறம் இந்த பக்கம் பிரிட்டிஷ் இருக்காங்க, அந்த பக்கம் வேற யாரோ இருக்காங்க, அந்த பக்கம் ஃப்ரெஞ்சு இருக்கலாம், இல்லை இந்தியன் ரூலர்ஸ் யாராவது இருக்கலாம். ஸோ இதையும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ அதுதான் பிரிட்டிஷை தனியாக கொடுத்துட்டு பிராக்கெட்டாக யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ பிரிட்டிஷ் ரிலேட்டான உள்ள வர்ற போர்களை அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இந்தியன் ரூலர்ஸ் உள்ள வர்ற போரை அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இதில் பிரிட்டிஷ் அப்படிங்கிறப்ப இங்கே ஏன் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா மேபி இங்கே ஃப்ரெஞ்சாக இருக்கலாம். ஸோ ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் நடந்த போராக இருக்கலாம், இல்லை இந்தியன் ரூலர்ஸ் யாராவது ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ இந்தியன் ரூலர்ஸுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் நடந்த போராக இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம மீன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஸோ இதில் ஏவும் ஸோ ஆரம்ப கால கிளர்ச்சிகள். ஸோ இந்த ஏரியாவிலேயே புலித்தேவர், கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஏரியாவிலேயே வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தீரன் சின்னமலை, ஸோ இந்த 10th ஒரு லெசன் இருக்குல்ல, அந்த லெசன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாரையுமே, ஸோ அதை தவிர்த்து கொஞ்சம் வெளியே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ பட் அந்த லெசன் படித்தாலே இந்த டாபிக் மேக்ஸிமம் கவர் ஆயிரும். அதற்கப்புறம் என்ன அப்படின்னா சோசியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இந்த போரை படிக்கிறப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா போரை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத அந்த வேர் டு ஸ்டடி, அந்த ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி வீடியோவிலேயே நம்ம தெளிவாக பேசியிருப்போம். போரை எப்படி படிக்கணும், என்னென்னலாம் அதில் முக்கியமான தலைப்புகள், எதெல்லாம் நம்ம அதை கவர் பண்ணணும், ஒரு போர்னு நம்ம படிக்கிறப்ப அதை எப்படி படிக்கணுங்கிறத கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா சோசியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூவ்மெண்ட், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இந்த இடத்துல தான் ஸோ இந்தியா லெவல்லன்னு பார்க்குறப்ப ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய இதுலேருந்து ஆரம்பித்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ராமகிருஷ்ணா மிஷன், விவேகானந்தர்லேருந்து எல்லாத்தையும் படிச்சிடணும். அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த முடிக்கும் அயோத்திதாசர், வைகுண்ட சுவாமிகள், ராமலிங்கனார், ஸோ இவங்களை பற்றிலாம் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து ஃபேக்டர்ஸ் எமர்ஜென்ஸ் டு நேஷனலிசம், இதற்கு அடுத்த தலைப்பு. அதை ஃபேக்டர்ஸ் எமர்ஜென்ஸ் டு நேஷனலிசம் 12th ஹிஸ்ட்ரி புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனே இதுதான். எதெல்லாம் காரணிகளாக இருந்துச்சு, தேசியம் அப்படிங்கிறது வளர்றதுக்கு என்னென்னலாம் காரணிகளாக இருந்துச்சு அப்படிங்கிறத படிச்சிடணும். அதே நேரத்தில் ஆர்கனைசேஷன் பிஃபோர் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸிற்கு முன்னாடி எந்தெந்த அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் படிச்சிடணும். இதை மாகாண ரீதியாக படிச்சுக்கோங்க. பெங்காலில் என்ன அமைப்புகள் இருந்தது அப்படிங்கிறத படிச்சிடணும். பம்பாயில் என்ன இருந்துச்சு, மெட்ராஸ் மாகாணத்தில் என்ன இருந்துச்சு. மெட்ராஸ் மாகாணத்தில் படிக்கிறப்ப தான் இந்த எம்என்ஏலாம் படிப்போம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்லாம் படிப்போம், மெட்ராஸ் மகாஜன சபாலாம் படிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வந்து நம்ம ஐஎன்சி படிக்க போகிறோம். ஸோ அப்போ ஐஎன்சி அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு அமைப்பாக காங்கிரஸ் தோன்றுது. அப்போ அதற்கு முன்னாடி என்னென்ன அமைப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ அந்த ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவானது, அந்த விஷயங்கள்லாம் படிக்கிறோம். அதில் தலைவர்களையும் கான்ஃபரன்ஸையும் மாநாடுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ எந்தெந்த முக்கிய மாநாடுகள்ங்கிறது நீங்கள் வருஷம் படிக்கிறோம்ல, அந்த வருஷம் படிக்கிறப்போ இப்படியே காலகட்டம் வருது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இருக்குல்ல, ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்போ 1916 1917 காங்கிரஸ் செஷன் எங்கே நடந்துச்சு, அதுக்கு யார் தலைவர். ஸோ நீங்கள் அப்படி அந்தந்த காலகட்ட படிக்கிறப்ப, அந்தந்த நிகழ்வுகள் படிக்கிறப்ப சுதேசி மூவ்மெண்ட் நடந்துச்சு. இப்போ 1905 இங்கே காங்கிரஸ் செஷன் நடந்துச்சு, 1906 1907. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டப்ப கான்ஃபரன்ஸையும் அந்த தலைவர்களையும் படிச்சுக்கிட்டா, அந்த அப்போ யார் பிரசிடென்ட் அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஐஎன்சி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்பே இந்த வருஷத்தில் இந்த இடத்துல இவருடைய தலைமையின் கீழ் நடந்தது அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ நீங்கள் எப்படி படித்தாலும் ஓகே தான். பட் நீங்கள் நிகழ்வுகளோட படிக்கிறப்ப உங்களுக்கு அந்த கதையோட நீங்கள் அந்த
இந்த கதையில அப்படியே வரிசையா படிக்கிறப்ப அந்த கான்ஃபரன்ஸை வச்சு நீங்க படிக்கிறப்ப இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அப்படி படிச்சுக்கிட்டாலும் அதுவுமே பெஸ்ட் மெத்தட் தான். ஸோ லீடர்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ லீடர்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லீடர்ஸுங்கிறத தனியா கொண்டு போய் ஒவ்வொரு லீடர்ஸை பத்தி ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டாலும் சரி. இந்த இடத்துல ஐஎன்சி படிக்கிறப்பயுமே லீடர்ஸுக்கு ஐஎன்சியில் இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸுக்குமே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த இடத்துல படிச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ சுதேசி மூமெண்ட் முன்னாடி எழுதக்கூடிய காரணம் ஐஎன்சி படிக்கிறப்பயே மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் மாடரேட்ஸ் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறம் சுதேசி மூமெண்ட் படித்தாலும் ஓகே. இல்லை அப்படின்னா சுதேசி மூமெண்ட் நான் மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஓரளவுக்கு படிச்சுட்டேன், நான் அதை பின்னாடி டீட்டெயில்டாக படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி மூமெண்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை படித்தாலும் ஓகே. பட் காலகட்டம் வைஸ் படிக்கணும் அப்படின்னா ஐஎன்சியை படித்த உடனே மாடரேட்ஸ் படிச்சிருங்க, அதற்கப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் படிங்க, அதுக்கப்புறம் சுதேசி மூமெண்ட் படிங்க. இன்னுமே நல்ல ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். அதான் இந்த நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 7, 8 அதற்கப்புறம் 6. இந்த 6 பின்னாடி கொண்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ அப்போ மாடரேட்ஸ் படிக்கிறோம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் படிக்கிறோம் அப்படின்னா என்னென்னலாம் உள்ளே படிக்கணும், அங்கே முக்கியமான மிதவாதிகள் யார், தலைவர்கள் யார் அப்படிங்கிறத படிக்கணும். அவங்களுடைய மெத்தட் என்ன, அவங்க என்ன முறைகள் பயன்படுத்தினாங்க, அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அவங்களுடைய குறிக்கோள் என்ன, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, அவங்க என்ன சாதிச்சாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும். ஸோ சுதேசி மூமெண்ட் அப்படிங்கிறப்ப டீட்டெயில்டாகவே சுதேசி மூமெண்ட் படிக்கணும். 12th ஹிஸ்ட்ரியிலுமே டீட்டெயில்டாக இருக்குது, 10th புக்லையுமே நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. சுதேசி மூமெண்ட் படிக்கிறப்ப தமிழ்நாட்டில் எப்படி சுதேசி மூமெண்ட் நடந்தது அப்படிங்கிறது குறிப்பாக வாவு சிதம்பரம் பத்தியும் பாரதியாரை பத்தியும், ஸோ இவங்களெல்லாம் வந்து சுப்பிரமணிய சிவா இவங்களெல்லாம் வந்து டீட்டெயில்டாக இந்த இடத்துல படிச்சு முடிச்சிடணும். தமிழ்நாட்டில் சுதேசி மூமெண்ட் எப்படி நடந்தது, தூத்துக்குடியில் என்ன நடந்தது, திருநெல்வேலியில் என்ன நடந்தது, ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாகவே படிச்சு முடிச்சிடணும். அதற்கப்புறம் சூரத் ஸ்பிளிட் இருக்கும். ஸோ சூரத் ஸ்பிளிட்டையுமே அந்த இடத்துலயே கூட படிச்சு முடிச்சிருங்க. ஸோ ஓகே தான். ஸோ சூரத் ஸ்பிளிட்டையுமே அந்த இடத்துலயே படிச்சு முடிச்சிடலாம். ஸோ அடுத்த விஷயம் முக்கியமான தலைப்பு ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கம் 1916 திலகர் அன்னிபெசன்ட். அதற்கு முன்னாடி 1915 பம்பாயில் காங்கிரஸ் செஷன் அதெல்லாம் படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 1916 வந்தோம்னா லக்னோ பேக்ட் இருக்கு, லக்னோ ஒப்பந்தம், அதனுடைய அம்சங்கள் என்ன, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட் இதெல்லாம் என்னன்னு படிக்கணும். ஸோ ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம டீட்டெயில்டாக படிக்கிறப்ப தான் ஏன் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரியும். ஸோ அதற்கு அப்புறம் வந்தா காந்திய காலகட்டம் வந்துருச்சு, காந்தியன் ஏரா. ஃபர்ஸ்ட் காந்தியை பத்தி படிக்கணும். 10th புக்லையும் சரி 12th புக்லையும் சரி காந்தி அந்த சாப்டர் ஆரம்பிக்கிறப்பயே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்னுமே டீட்டெயில்டா படிச்சுக்கிறது நல்லது. அப்படிதான் காந்தியினுடைய ஆரம்ப. ஸோ காந்தி அப்படின்னு படிக்கிறப்ப நம்ம காந்தி முன்னாடி பிறந்து வளர்ந்ததுல இருந்து ஆரம்பிச்சு சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் என்ன செஞ்சாருங்கிறது, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா எப்ப ரிட்டர்ன் ஆனாருங்கிற வரைக்கும் படிச்சிடணும். 1915 முடிக்க நம்ம படிச்சுட்டு அதற்கு அப்புறம் தான் இதுக்குள்ள வரணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவருடைய ஆரம்ப கால போராட்டங்கள் என்னென்ன, சம்பரான் மூமெண்ட், அகமதாபாத்ல என்ன நடந்துச்சு, கேதாவில் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரியான அந்தந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே, இது 3 முக்கியமான நிகழ்வுகள். ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சிடணும். அதற்கப்புறம் ரவுலட் ஆக்ட். ஸோ ரவுலட் ஆக்டுக்கு எதிர்த்து எப்படி போராடினாங்க, அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடந்திருக்கும், அதுக்கப்புறம் கிலாஃபத் மூவ்மெண்ட், அதற்கப்புறம் ஸோ இதையெல்லாம் எதிர்த்து தான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் NCM இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எப்படி நடந்திருக்கும். ஸோ NCM நடக்கிறப்ப நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் எப்படி நடந்தது அதையும் நம்ம நல்லா படிச்சிடணும். இந்த இடத்துலயே தமிழ்நாட்டில் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எப்படி நடந்ததுங்கிறத படிச்சிடணும். அதற்கப்புறம் சுயராஜ்ய கட்சி. ஸோ சுயராஜ்ய கட்சி. ஸோ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடந்தப்பே நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடக்குது, அது எப்படி முடிவுக்கு வருது, அதுக்கப்புறம் காந்தி என்ன பண்றாரு, அதெல்லாம் நம்ம இது கவனத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுயராஜ்ய இயக்கம் படிச்சிடணும். ஸோ சுயராஜ்ய இயக்கம் ஆரம்பிக்கிறப்ப அந்த காங்கிரஸ் செஷன்லாம் முக்கியமானதாக கருதப்படும். ஸோ அப்போ 1922, 23 அப்பெல்லாம் காங்கிரஸ் செஷன் எங்க நடந்துச்சு, யாருடைய தலைமையின் கீழ் நடந்துச்சு, அதுக்கப்புறம் சுயராஜ்ய பார்ட்டி 2ஆ பிரியுது அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிச்சிடணும். சுயராஜ்ய கட்சி நடக்கிறப்ப தமிழ்நாட்டில் என்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் யார் எலெக்ட் ஆகி போறாங்க, தமிழ்நாட்டில் எப்படி அந்த எலெக்ஷன் நடக்குது, தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சி எப்படி இயங்குது, அதற்கு யார் முக்கியமான காரணமாக இருக்கா, அதுக்கு யார் முக்கியமான தலைவராக இருக்கா, ஸோ இதெல்லாம் படிச்சிடணும். அதற்கப்புறம் சைமன் குழு. ஸோ அவங்களுடைய வருகை, அவங்க எத்தனை மெம்பர்ஸ், அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, சைமன் குழுவை எதிர்த்து இந்தியாவில் என்ன மாதிரியான போராட்டம் நடந்தது, இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அதற்கப்புறம் CDM. ஸோ CDM படிக்கிறப்ப சட்ட மறுப்பு இயக்கம். ஸோ இதற்கு முன்னாடி ஒரு காங்கிரஸ் செஷன் நடந்திருக்கும். ஸோ லாகூர் காங்கிரஸ் செஷன், அதையுமே இந்த இடத்துல கவர் பண்ணி கொண்டு வந்துடணும். ஸோ நான் அதை முன்னாடியே மாநாடுகள் அங்கேயே படிக்க சொல்லிட்டு நீங்க காலகட்டம் வைஸ் படிக்கிறப்ப அந்த மாநாடுகளை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் சிறப்பு. அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் CDM சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அதற்கப்புறம் வட்டமேசை மாநாடுகள், RTC, அதுக்கப்புறம் காந்தி இர்வின் பேக்ட். ஸோ ஆக்சுவலா CDM, RTC, காந்தி இர்வின் பேக்ட்.
ஸோ இது மூணுமே வந்து ஒரு கோர்வையாக தான் படிக்கணும். ஸோ நடுவில் ஒன்று ஸோ சிசீரியம் நடக்கும், வட்டமிசை மாநாடு அப்படியே இந்த பக்கம் சைமல்டேனியஸாகவே நடக்கும். அதுக்கப்புறம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்கும். அதுக்கப்புறம் வட்டமேசை மாநாடுக்கு இந்தியாவிலேருந்து போவாங்க, காந்தியும் போவார். அதுக்கப்புறம் திருப்பி அது ஒன்றும் செட் ஆகிருக்காது, திருப்பி இங்கே வருவாங்க, திருப்பி சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து திருப்பி நடத்தணும்னு முடிவெடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ எல்லாமே இது மூணுமே வந்து ஒன்னோட ஒன்று வந்து இதாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா கதையோட புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக படிச்சுக்கலாம். அதற்கப்புறம் பூனா பேக்ட். ஸோ பூனா பேக்ட் வந்து காந்தி அம்பேத்கருக்கும் நடுவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதில் யார் கையெழுத்திட்டா, காந்தி சைடில் யார் இருந்தால், அம்பேத்கர் சைடில் யார் இருந்தாங்க, பூனா ஒப்பந்தம் எதற்காக போடப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிச்சுக்கணும். தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம், பூனா பேக்ட் தேதியெல்லாம் முக்கியம். ஸோ எல்லா இடத்துலையுமே ஐஎன்எம்ல படிக்கிறப்ப தேதி, வருஷம், ஸோ டேட்டோட மந்த்து, டேட்டு, இயர் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருக்க தலைவர்களுடைய பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935. ஸோ பின்னாடி நான் ஆக்சுவலாக கொடுத்துருப்பேன். இந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்தந்த காலகட்டத்தில் நீங்கள் வச்சு படிச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ சார்ட்டர் ஆக்ட் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே இப்போ 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் இருக்கா, மின்டோ மார்லி சீர்திருத்தம். 1919 வந்து மாண்டேக் ஜெம்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ் இருக்கா. ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் அந்தந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நான் மொத்தமாக படிச்சுக்கிறேன், மொத்தமாக கடைசியாக படிச்சுக்கிறேன், இல்லை மொத்தமாக முன்னாடி படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் சரி. ஆனால் நீங்கள் அந்த காலகட்டத்தினோட படிக்கிறப்ப உங்களுக்கு அதனுடைய புரிதல் நல்லா ஏற்படும். அப்போ ஒரு 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் வர்றப்ப தான் உங்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னு ஒன்று முஸ்லீம்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்போ முஸ்லீம் லீக் எப்போ ஃபார்ம் ஆச்சு, முஸ்லீம் லீக் மின்டோ மார்லி ரிஃபார்ம்க்கு எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, மாடரேட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலகட்டத்தின் அடிப்படையில் அந்த சட்டங்கள் அனைத்தையுமே கொண்டு வாங்க. ஸோ அது சார்ட்டர் ஆக்டாக இருந்தாலும் சரி, இந்திய அரசு சட்டமாக இருந்தாலும் சரி, ஸோ எதுனாலும் சரி அந்தந்த காலகட்டம் அந்தந்த வருஷத்தில் போய் அதை ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் ஏன் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 மட்டும் முக்கியமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதை தனியாகவே ஒரு இதில் கொடுத்தாச்சு. அதற்கப்புறம் 1937 ஸோ 35 சட்டத்தின் அப்புறம் அதற்கப்புறம் தேர்தல் நடந்திருக்கும். அதற்கப்புறம் ஆகஸ்ட் கொடைக்கு அப்புறம் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. இதை ரெண்டையும் கார்லேட் பண்ணி தான் படிக்கணும். இதை ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி சேர்த்து தான் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் கிரிப்ஸ் மிஷன், கிரிப்ஸ் தூதுக்குழு, குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறி, இதை ரெண்டையும் சேர்த்து தான் படிக்கணும். ஸோ அதுக்கு தான் அந்த அம்புக்குறியை போட்டு வச்சிருக்கேன். எதை சேர்த்து படிக்கணுமோ அதை அங்கங்கே ரொம்ப சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டையுமே ஈஸியாக படிச்சுக்கலாம். அதற்கப்புறம் INA, இந்திய தேசிய ராணுவம். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அவரெல்லாம் இங்கே தான் வருவாங்க. ஸோ இந்த INA வந்து இந்த இடத்துலயே படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல புரிதல் இருக்கும். அதற்காக தான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். அதற்கப்புறம் ராஜாஜி அவர்களுடைய ஐடியா என்ன, அவர் என்ன முன்மொழிஞ்சாரு, அதுக்கப்புறம் வேவல் பிளான், சிம்லா கான்ஃபரன்ஸ், அது இது நடந்திருக்கும், அதெல்லாம் படிச்சிடணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான், ஒரு பக்கம் 1.5 பக்கத்துக்குள்ள படிச்சா போதுமானது. அதற்கப்புறம் ரென் மியூட்டினி, இதெல்லாம் 12th புக்கில் ஒரு 1/2 பக்கத்துக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுலேயே நமக்கு போதுமான தகவல் இருக்கும். அதை தாண்டி பெருசாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தா அந்த புக்கை தாண்டி ஒரு சில கேள்விகள் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ராயல் இந்தியன் நேவி அதனுடைய மியூட்டினி, ஸோ ராயல் இந்திய கடற்படையின் கழகம். ஸோ அந்த கப்பல் பேரெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் கேபினெட் மிஷன், கேபினெட் தூதுக்குழு, டைரக்ட் ஆக்ஷன் டே. ஸோ இந்த இடத்துல தான் இந்த பாகிஸ்தானுடைய டிமாண்டெல்லாம் ரொம்ப வலுப்பெற்றிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். முகமது அலி ஜின்னா இந்த இடத்துல வந்து பயங்கரமாக பேசப்பட்டிருப்பார். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், சுதந்திர சட்டம். ஸோ சுதந்திர சட்டம் அப்படிங்கிறப்ப தான் இந்த மவுண்ட் பேட்டன் பிளான் எல்லாமே அந்த விஷயங்கள்லாம் வரும். ஸோ பிரிவினை, பார்ட்டிஷன், அதையுமே நல்லா படிச்சிடணும். ஸோ பார்ட்டிஷன் படிக்கிறப்ப கான்சிக்வன்சஸ் ஆஃப் பார்ட்டிஷன், பிரிவினை நடந்துச்சு, அதற்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, ஸோ 12th புக்கில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அதையுமே கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ நல்ல விஷயம் அதெல்லாம் படிக்கிறது. ஏன்னா நமக்கு கொஷின் அப்படிங்கிறத தாண்டி இந்த பிரிவினையினுடைய கான்சிக்வன்சஸ்லாம் நம்ம படிக்கிறப்ப மெயின்ஸில் ஏதாவது அந்த ரிலேட்டடாக கேட்டோம்னா ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். அதற்கப்புறம் ஸோ 3வது தலைப்புக்கு கீழே என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா பொதுவான விஷயங்களும் தனியாக படிக்க வேண்டிய விஷயங்களும் இதுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அதில் முதல்ல ரெவல்யூஷனரி டெரரிசம், புரட்சிகர பயங்கரவாதம். ஸோ புரட்சிகர பயங்கரவாதம் அப்படிங்கிறத நீங்கள் தனியாகவே படிச்சிருங்க. அந்தந்த காலகட்டத்தினோட நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் சரி, பட் நீங்கள் தனியாக அதை மொத்தமாக எழுதி வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன இயக்கம், இல்லை எந்த அது இடம், எந்த டேட்டு, அதில் யார் இன்வால்வ் ஆனால் அதற்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்துச்சு, இப்படி படிச்சுக்கோங்க. ரெவல்யூஷனரி டெரரிசம் இந்த மாதிரி தான் கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கம்யூனலிசம், வகுப்புவாதம். 12th புக்கில் ஒரு லெசனே கம்யூனலிசம் இருக்கும். அந்த லெசனில் கண்டென்ட்டே ரொம்ப கம்மி தான். ஸோ கம்யூனலிசம் அப்படிங்கிறது ஒரு சின்ன டாபிக் தான். ஸோ வகுப்புவாதம் இதையும் படிச்சுக்கணும். அப்புறம் கம்யூனிஸ்ட், ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அந்த தலைவர்கள், அவர்களுடைய செயல்கள், ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாமே 12th புக்கில் இதுக்குன்னே ஒரு லெசன் இருக்குது. ஸோ அங்கே படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு இது போதுமான அளவுக்கு ஓகே தான். ஸோ அதற்கப்புறம் இந்த ஆக்ட்ஸ் அப்படிங்கிறது, இந்த சட்டங்கள் வந்து சார்ட்டர் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், ஏற்கனவே நான் முன்னாடி சொன்னது தான். அந்தந்த காலகட்டத்தினோட படிச்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பு. இல்லை நான் தனியாக எழுதி வச்சு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. அதற்கப்புறம்
நியூஸ் பேப்பரு புக்கு யார் யார் எந்தெந்த நியூஸ் பேப்பர் நடத்துனாங்க, யார் யார் எந்தெந்த புக்கு எழுதுனாங்க. ஸோ இது அடிக்கடி கேள்வி வர்றதா. ஸோ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்லாம் கண்டிப்பாகவே சொல்லலாம், கண்டிப்பாக ஒரு கேள்வி 1 2 கூட கேட்டிருக்காங்க. பட் கண்டிப்பாக 1 அல்லது 2 கேள்வி வர சான்ஸ் இருக்குது. ஸோ குரூப் 1 பொறுத்த முடிக்கும். ஸோ குரூப் 2 குரூப் 4லேயுமே ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர் புக்கு எந்த தலைவர் என்ன நியூஸ் பேப்பர் நடத்துனாங்க, என்ன புக் எழுதுனாங்க, இப்படி படிச்சுட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 6-7 பக்கத்துக்குள்ள தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் இருக்கும். புக்கில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கிறப்பயே தனியாக ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதற்கப்புறம் நான் பிராமின் மூவ்மெண்ட் 10th புக்லேயும் இருக்கும், 12th புக்லேயும் இருக்கும். பிராமணர் அல்லாத இயக்கங்கள். ஸோ அதற்கப்புறம் லேபர் மூவ்மெண்ட், இதுவும் 10th புக்லேயும் வரும், 12th புக்லேயும் வரும். ஸோ தமிழ்நாட்டில் இந்த லேபர் மூவ்மெண்ட்ஸ் எப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ படிக்கிறப்ப தமிழ்நாடு ரிலேட்டடாக எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 6க்கும் நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதற்கப்புறம் லீடர்ஸ் ஐஎன்சி படிக்கிறப்பே லீடர்ஸ் கொடுத்துறீங்க. பட் திருப்பியும் இந்த இடத்துலையும் லீடர்ஸை 8வது பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐஎன்சி படிக்கிறப்ப அந்த லீடர்ஸை மட்டும் படிச்சுட்டு மீதி இருக்கிறவங்களாம் விட்டுறக்கூடாது. அதுக்காக இங்கேயும் தலைவர்கள் லீடர்ஸ் எல்லா லீடர்ஸை பற்றியுமே, ஸோ அவங்க மாடரேட்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருந்தாலும் சரி, ரெவல்யூஷனரி டெரரிசமில் இருந்தவங்களாலும் சரி, ஸோ கம்யூனிசத்தில் இருந்தவங்களாலும் சரி, எல்லா லீடர்ஸையுமே பற்றி கொஞ்சம் ஒரு அரை பக்கம் ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் அளவுக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒன்று குரோனாலஜிக்கல் ஆர்டர் காலகட்டம் வயசும் கொடுத்தாச்சு, இப்படி படிங்க அப்படின்னு சொல்லி. 2வது எதுக்கு எப்படி படிக்கணும், தமிழ்நாட்டு ரிலேட்டடாக எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ எதை எப்படி படிக்கணும், டேட்டு, இயரு, அதுக்கப்புறம் எந்த பிளேஸு, எந்த லீடரோட நேம், இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ இந்த டாபிக் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்ஸ் இருக்கணும். ஸோ அதற்காக தான் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்கீங்களான்னு முதல்ல பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ 10th 12th புக்கை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்களானே இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி காலகட்டம் வயசு, நான் ஏற்கனவே அந்த ஹிஸ்ட்ரி வீடியோலேயே அதை தான் சொல்லியிருப்பேன். ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எப்போ வரிசையாக நிகழ்வுகள் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது இப்படி நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் இருக்கிறவங்க தாராளமாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் புக்கில் எல்லாமே இது கவர் பண்ணியிருக்கீங்களா, எதுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. பிஒய்க்யூ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு புக்கில் இருந்து எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க, எதை கொஞ்சம் வெளியே போய் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் 10th 12th புக்கு கவர் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு இது எல்லாமே கவர் ஆயிரும். வெளியே போய் படிக்கிறது ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.